வழக்கு போட்டது யாரு? முரசொலி நிர்வாகம். இப்போ அஞ்சுகம் பதிப்பகத்தார் தான் கேஸ் போட்டுக்கணும். ஸோ ப்ரொஃபசர் சீனிவாசன் இதில் மனுதாரராக வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் முரசொலியும் அஞ்சுகம் பதிப்பகத்தார் போட வேண்டிய வழக்கை திமுகவும் முரசொலி அலுவலகம் போடுறாங்க. ஸோ முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயத்தை தான் திமுக எப்போதும் செய்வாங்க. எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் அராஜகம், அட்டூழியம், அத்துமீறல்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ நடப்பது மிகப்பெரிய மக்கள் விரோத ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு சார். திருமாவளவன் நீங்கள் கூட வச்சிருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை கலப்பப்படுது. திருமாவளவன் வாயை மூடி மௌனியாக இருக்கிறார். வேங்கவயல்ல பிரச்சனை நடக்குது, மௌனமா இருக்கார். திருநெல்வேலியில் நாங்குநேரி மாவட்டத்தில் பிரச்சனை நடக்குது, மௌனமா இருக்கார். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுகவும் சொம்பு தூக்கிட்டு இருக்கார். இவ்வளவு ஒரு வியாக்கியானம் பேசுற இந்த மு.க. ஸ்டாலின் கோவையில குண்டுவெடிப்பை நிகழ்த்தி, தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி கிட்டத்தட்ட 23 பேர் 25 பேர் செத்து போவதற்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். இது மட்டும் நியாயமா? அந்த 23 பேர் உயிர் என்ன ரோட்ல சாதாரணமா கிடந்துச்சா? தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அந்த 23 பேரை. யோ செந்தில்குமார், உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறையா? நீ அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். நீ ஒரு நடப்பயணம் போய் தர்மபுரியில உன் கூட எத்தனை பேர் பொதுமக்கள் வரான்னு பாரியா? கட்சிக்காரனா வர பொதுமக்கள் எத்தனை பேர் வர்றான்? அண்ணாமலை ஐயா போனப்ப அவர் பின்னாடி எத்தனை பொதுமக்கள் வந்தான் கணக்கெடு. ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம், ஒரு கர்ப்பிணிக்கு நடந்த கொடூரம், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வலி, வேதனை, அவமானம் அத்தனைக்கும் விடுவே கிடையாது. அந்த குற்றவாளிகள் தூக்கிடப்பட்டவருடைய தப்பு கிடையாது. ஆனாலும் 20 ஆண்டுகள் ஜெயில இருந்துட்டான். இவன் இதுக்கு மேல தவறு பண்ண மாட்டான்னு சொன்னா, அன்னைக்கு நடந்தது உணர்ச்சி பூர்வமான மிகப்பெரிய ஒரு இந்து முஸ்லிம் கலவரம். நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு முரசொலி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பஞ்சமி நிலமா அதை பத்தி பட்டியலில் ஆணையை விசாரிக்க வேண்டும்னு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா RS பாரதி இந்த மனுவை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருந்தாரு. தள்ளுபடி செஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? தங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதனால் நீதிமன்றத்தையே தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் செயல்படுறாங்க. அப்படி அவர்கள் எடுத்த முயற்சி தான் பொன்முடி வழக்கு தள்ளுபடி, தங்கம் தென்னரசு வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி, KKSSR ராமச்சந்திரனுடைய வழக்கு கீழமை நீதிமன்ற தள்ளுபடி ஆணிச்சு. கீழமை நீதிமன்றங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது போல் உயர்நீதிமன்றத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் நமக்கு பயப்படுவாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இந்த மனுவை போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பட்டியலின மக்களினுடைய நலனை பேணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST பீப்புளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன். பட்டியலின மக்களின் பாதிப்புள்ளாகியிருக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கு உரிய இடம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கமிஷன் அதை விசாரித்து உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த இடம் பட்டியலின மக்களுக்கு சொந்தமானது என்றால் அந்த மக்களிடம் ஒப்படைப்பதற்கான விசாரணையவே செய்யக்கூடாது அந்த அமைப்பு அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. என்னுடைய பார்வையில் இந்த வழக்கையே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடணும். பெட்டிஷன் காலகட்டத்திலேயே இது விசாரணைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு தள்ளுபடி பண்ணியிருக்கணும். பட் உயர்நீதிமன்றம் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு தீரா விசாரித்து இப்போ ஒரு தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இதை விசாரிக்கலாம், இதற்கு தீர்வு காணலாம்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுமோங்கிற பயத்தில் RS பாரதி போய் இந்த நீதிமன்றமே இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனுவை இன்னைக்கு போட்டதாக கேள்விப்பட்டேன். நமக்கு அதிகமாக சட்டம் தெரியாது, ஆனால் நியாயம் தெரியும், உண்மை தெரியும், சத்தியம் தெரியும். அந்த இடம் பட்டியலின மக்களுக்கானது. பேசிகிட்டு இருந்தப்போ கேட்டப்போ அவர் எனக்கு நீண்ட விளக்கங்கள் இதுக்கு கொடுத்தாரு. அவர் கையில் 1008 ஆதாரங்கள் இருக்குது. இதில் அரசு அதிகாரிகளே போய் சொல்லியிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளே பொய்யான ஆவணங்களை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதனால் அந்த அரசு அதிகாரிகள் உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைவரும்
அனைவரும் இதில் குற்றவாளியாக்கப்படுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அஞ்சுகம் பதிப்பகத்துக்குலேருந்து தான் நாங்கள் வாடகைக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய முரசொலி நிறுவனம் இந்த வழக்கை தேசிய எஸ்டி ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்னு எப்படி மனு போட முடியும்? இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாங்க, ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்கள் இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் இந்த வழக்கை கேள்வி கேட்க முடியாது, வழக்கு போட முடியாதுன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம், சொன்ன முரசொலி அலுவலகம், அந்த இடம் யாருக்கு சொந்தம்? அஞ்சுகம் பதிப்பகத்தாருக்கு சொந்தம். வழக்கு போட்டது யாரு? முரசொலி நிர்வாகம். இப்போ அஞ்சுகம் பதிப்பகத்தார் தான் கேஸ் போட்டுக்கணும். ஸோ ப்ரொஃபஸர் சீனிவாசன் இதில் மனுதாரராக வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் முரசொலியும் அஞ்சுகம் பதிப்பகத்தார் போட வேண்டிய வழக்கை திமுகவும் முரசொலி அலுவலகம் போடுறாங்க. ஸோ முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயத்தை தான் திமுக எப்போதும் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக இருக்குன்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பாதகமாக போகுதுன்னா அதுக்கு எந்த எட்ஜுக்கு வேணாலும் போவாங்க. அராஜகத்தின் ஆணவத்தின் உச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சி. எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் அராஜகம், அட்டூழியம், அத்துமீறல்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ நடப்பது மிகப்பெரிய மக்கள் விரோத ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ கேப்டன் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அவங்க கல்யாண மண்டபத்தை எடுத்தப்ப என்ன பேசுனாங்க? நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து நீ மக்களுக்கு சேவை செய்ய போகிறேங்கிற, இந்த மேம்பாலம் வர்றது மக்களுடைய சேவை தானே, அதற்கு நீ உன் இடத்த கொடுத்தா என்ன அப்படின்னு திமுகவினர் மேடை போட்டு பேசுனாங்க, மூளைக்கு மூளை. இன்னைக்கு நான் கேட்குறேன், அது பஞ்சமி நிலமா, பஞ்சமி நிலம் இல்லையா அப்படின்ற வழக்கு போகட்டும். இது ஒரு பஞ்சமி நிலம், இது பட்டியலின மக்களுக்கு சொந்தமான இடம்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதை நீங்களே முடிவெடுத்து ஓகே இந்த நிலம் பஞ்சமி நிலமா இல்லையா என்பதை பற்றி எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எங்களை நோக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து விட்டது, எனவே இந்த இடத்தை நாங்கள் SC/ST மக்களின் மேம்பாட்டுக்காக வழங்குகிறோம்னு வழங்க வேண்டியதானே. அந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சு வந்திருக்கீங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கிறா. அந்த ஓட்டை வாங்கி கொடுக்க தானே புரோக்கரை திருமாவளவன் நீங்கள் கூட வச்சிருக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை கலப்பப்படுது. திருமாவளவன் வாயை மூடி மௌனியாக இருக்கிறார். வேங்கவையல்ல பிரச்சனை நடக்குது, மௌனமாக இருக்கார். திருநெல்வேலியில் நாங்குநேரி மாவட்டத்தில் பிரச்சனை நடக்குது, மௌனமாக இருக்கார். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுகவுக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்கார். ஏதோ ஒரு விஷயத்தில் திமுகவின் அடிமையாக மாறி இருக்கிறார் திருமாவளவன். இது பஞ்சமி நிலம் என்பதற்கான போதிய ஆதாரங்களை தடா பெரியசாமி அவர்கள் வைத்திருக்கிறார். நீங்க கூட்டணி கட்சியில் இருங்க, தவறில்லை. கூட்டணியோட தேர்தலை சந்திங்க, தவறில்லை. கூட்டணி என்பது தேர்தலுக்காக. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடுச்சுனாக்கா நீங்கள் உங்கள் இன மக்களுக்காக, உங்களை நம்பி வாழக்கூடிய உங்கள் இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்காக நீங்கள் போராட வேண்டாமா களத்துக்கு இப்போ தடா பெரியசாமி இவ்வளோ பெரிய ஆதாரங்களை சேகரித்து வைத்திருக்கும் பொழுது அந்த ஆதாரங்களை திருமாவளவனால் சேகரிக்க முடியாதா? அப்போ அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் முதலமைச்சர்கிட்ட நேராக போய் பேசி, என்னகிட்டே நானும் ஆதாரங்களை திரட்டி பார்த்தேன், அந்த இடம் பஞ்சமி நிலமாக தான் இருக்கிறது, நீங்கள் உங்கள் அலுவலகத்தை காலி செய்து கொண்டு அதை தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக, பட்டியலின மக்களின் மேம்பாட்டுக்காக அந்த இடத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு போய் மு.க. ஸ்டாலின் பேசலாம்ல திருமாவளவன். முதுகெலும்பற்ற திருமாவளவன், திராணியற்ற திருமாவளவன். இதில் திமுகவை குறை சொல்வதை விட திருமாவளவன் தான் குறை சொல்லணும். நீ கூட்டணியில் அவங்க தோல் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு 2 MP சீட்டுக்காகவும் 4 MLA சீட்டுக்காகவும் சோரம் போயிருக்கிற உன்னை நம்பி வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களையும் உனது இன மக்களையும் திமுக கிட்ட அடவு வச்சிருக்கிற இதை பட்டியலின மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட்டியலின மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். பட்டியலினத்தில் இருக்கிற இளைஞர்கள், திருமாவளவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டு திருமாவளவனை விட்டு வெளியேற வேண்டும். அதற்கான பணிகளை திரு தடா பெரியசாமி அவர்கள் வட மாவட்டங்களில் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அது வேற விஷயம். ஆனால் மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டு திருமாவளவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டியலின இளைஞனும் ஒவ்வொரு பட்டியலின பொதுமக்களும் அவர் பட்டியலின மக்களுக்கான கட்சியை நடத்துவதாக கூறிக்கொண்டு நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவை அவர் எம்பியாக இருக்க வேண்டும், அவருக்கு தேவை அவரை சார்ந்த பொதுச் செயலாளர் எம்பியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் அவள் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்கிறார் திருமாவளவன். அந்த மக்கள் உணரணும்.
அதுதான் என்னுடைய கோரிக்கை. தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டில் ஏறிலிருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை விதமான அடக்குமுறைகளை பட்டியலின மக்கள் மீது இந்த திமுக ஏவி விட்டுருக்கு. திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றுல சத்தம் போடாமல் குளிச்சுட்டு வெளியே வந்த 2 பட்டியலின மாணவர்களை கட்டி போட்டு நிர்வாணப்படுத்தி அவன் மீது சிறுநீர் கழிச்சாங்க. இதே போன்ற ஒரு நிகழ்வு மத்திய பிரதேசத்தில் நடக்கிறப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரை தன் இல்லத்திற்கு அழைத்து அவருக்கு பாத பூஜை செய்து அவருக்கு விருந்தளித்து அவரோடு உணவருந்தி மத்திய பிரதேச முதலமைச்சர் அனுப்பி வச்சார். அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு நடந்த செய்தி வெளியே வந்ததும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங்காரர்களும் அந்த நிகழ்வை எப்படியெல்லாம் பிஜேபி நட்டூழியத்தை பாரீர், பிஜேபி எப்பொழுதுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி, அதனால தான் பிஜேபி நிர்வாகி ஒருவர் தாழ்த்தப்பட்டவர் மீது மூத்தரத்தை பெஞ்சிருக்கிறாரு, அப்படி இப்படி பெரிய பிரச்சனையை கிளப்பினாங்க. ஆனால் அந்த முதல்வர் என்ன பண்ணார்? செஞ்சது அநியாயம், நடந்தது ஒரு துஷ்பிரயோகம். அந்த பிஜேபி நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கினாரு. அந்த பாதிக்கப்பட்ட நபரை அழைச்சிட்டு போய் அவருக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக எஸ்டி பிரிவை சேர்ந்தவரை மாநிலத்தின் முதலமைச்சராக ஒரு மாநிலத்துக்கு நியமிச்சிருக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது? தொடர்ந்து அதே தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மீது சிறுநீர் கழித்து கட்டி போட்டு நிர்வாணப்படுத்தி அவர்கிட்ட அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு திரும்பவும் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்லி அவனோட ஏடிஎம் கார்டை பிடுங்கி பின் நம்பர்லாம் வாங்கிட்டு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காரு. அந்த மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களை, அந்த பாதிக்கப்பட்ட 2 இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாராச்சும் ஒருத்தங்க சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா? முதலமைச்சர் சந்தித்து ஆறுதல் சொன்னாரா? அவராட்டம் போய் சௌகான் ஐயாவாட்டம் அவங்க கூப்பிட்டு பாத பூஜைலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே உள்ள கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அந்த 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்து அந்த 2 பேர் குடும்பத்தின் தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு துணை போக மாட்டோம், அப்படிப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனையை நாங்கள் வாங்கி தருவோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லி அந்த இளைஞர்களை சமாதானப்படுத்தினாங்களா? இல்லை திமுக அரசாட்சியினுடைய இளவரசராக வளம் கொண்டு வருகிற உதயநிதி ஸ்டாலின் அதை செஞ்சிருக்காரா? இளவரசியாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா பக்கத்து தொகுதியில் தானே எம்பியாக இருக்கிறாங்க. திருநெல்வேலி தொகுதிக்கு பக்கத்து தொகுதி தூத்துக்குடி தானே எம்பியாக இருக்காங்க. இந்த தொகுதிக்கு வந்து அந்த பசங்களை சந்தித்து அந்த பசங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பசங்களை அசுவாசப்படுத்தி அந்த பசங்களுக்கு தேவையான சிறிய உதவிகளை செஞ்சு அந்த பசங்களை சமாதானப்படுத்தி இருக்க வேண்டாமா? செஞ்சாங்களா இளவரசி கனிமொழி அவர்கள்? ஆனால் பிஜேபியில் ஒரு தவறு நடந்தால் முதலமைச்சரே களத்தில் இறங்குறார். தவறுன்னு உணர்ந்து முதலமைச்சரே களத்தில் இறங்குறார். ஆனால் இதையெல்லாம் கண்டும் காணாமல் கடந்து செல்கிறார். தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என்று கூறிக்கொண்டு 20 ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டு 20 ஆண்டுகளாக எம்பியாவும் எம்எல்ஏவுக்கும் போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் பட்டியலின மக்களின் மிகப்பெரிய துரோகியாக இங்கே காட்சியளிக்கிறார். இல்லை என்றால் இந்த முரசொலி பஞ்சமி நீல விவகாரத்தில் ஒரு தன்னுடைய கருத்தை வெட்ட வெளிச்சமாக திருமாவளவன் சொல்லணும். இப்போ முதல் சறுக்கலே இன்னைக்கு காலையில் வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி போட்ட மனுவே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு முதல் சறுக்கு தான் திமுகவுக்கு. அவர்களுடைய தீர்ப்பு எப்படி சார் அமையப்படும்? சார் நிச்சயமாக அந்த இடம் பஞ்சமி நிலம் என்பதை திரு தடா பெரியசாமி அவர்கள் ஆதாரப்பூர்வத்துடன் நிரூபிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. இது அஞ்சுகம் பதிப்பகத்தாரின் இடம் என்றால் அஞ்சுகம் பதிப்பகத்தாருக்கு அந்த இடம் எங்கேருந்து கிடைச்சிது? யார் அவர்கள் நிலம் கொடுத்தா? அவரு அஞ்சுகம் பதிப்பத்துக்கு யார் நிலம் கொடுத்தானோ அவனுக்கு யார் நிலம் கொடுத்தா என்கின்ற வேரை தேடி பயணத்தை மேற்கொண்டு அதற்கான ஆதாரங்களை தீர்க்கமாக வச்சிருக்கார் திரு தடா பெரியசாமி ஐயா அவர்கள். நிச்சயமாக இந்த வழக்கு திமுகவிற்கு ஒரு மரணடியாக அமையும். முரசொலி அலுவலகம் மீட்கப்படும். அது பட்டியலின மக்களுக்கு அவனுடைய வளர்ச்சிக்கு அந்த இடம் பயன்படும் வகையில் நிச்சயமாக அது மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. தேசிய SC/ST ஆணையம் அதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கும்னு தீர்க்கமாக நம்புறேன் சார். சார் இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அதாவது ஒரு பில்கிஸ் பானு வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை விடுதலை செய்தது ரத்து செஞ்சது உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இணையத்தில். பாஜகவின் இரட்டை வேடம் வந்து தெள்ள தெளிவாக தெரிகிறது அப்படின்னு. உங்களோட கருத்து என்ன சார்? இவருடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றக்கூடிய ராசாவின் நெருங்கிய நண்பரான சாதிக் பாட்சாவின் மனைவி, அவங்க பேரும் பானு தான். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் வரும். அவங்க பேரும் பானு தான்.
திமுக காரங்க என்ன கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அந்த அம்மா பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு நீதி கொடுங்க, அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அந்த அம்மாவுக்கு எல்லா உதவிகளையும் செய்யுங்க. இங்கே வேங்க வயல்ல மலத்தை கலந்து 1 வருஷம் ஆச்சு, அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்து அந்த மக்களுக்கான நன்மையை செய்யுங்க. தேர்தல் அறிக்கையிலே அதை பற்றி பேசிட்டு உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நான் கொண்டு வரேன்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போக்குவரத்து தொழிலாளர்களாம் வீடு வீடாக இறங்கி உங்களுக்காக ஓட்டு கேட்டு வாக்கு சேகரித்து திமுக வெற்றி அடைய செய்து ஆட்சி கட்டிலில் உங்களை அமர வைத்த பிறகு நீங்கள் ஆட்சி கட்டிலுக்கு வந்து 31 மாதத்தில் நீங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் செஞ்ச துரோகத்தை பற்றி சரி பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீதியை வழங்கிட்டு அந்த குஜராத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட நீதிக்காக நீங்கள் நீலி கண்ணீர் வடிங்க. அந்த பர்கில்ஸ் பானு அவங்களுடைய வழக்கு என்ன சார் சொல்லுது? அந்த திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் தெளிவாக சொன்னாங்க, பர்கிஸ் பானு அவர்களுக்கு நடந்த கொடுமை மிகப்பெரிய கொடுமை, அதில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இல்லைன்னு சொன்னார். அந்த கருத்தில் தான் நாங்களும் இருக்கோம், பிஜேபி தொண்டர்களும் இருக்கோம், பிஜேபி தலைவர்களும் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் எனக்கு நான் நன்னடத்தையோட இருக்கேன், ஜெயிலில் நீட்டாக இருந்திருக்கேன், இத்தனை வருஷத்துக்கு மேலே நான் ஜெயிலில் இருந்துட்டேன், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி குஜராத் உயர்நீதிமன்றத்தை நாடுறார். குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த வழக்கு நடைபெற்றது மகாராஷ்டிராவில் நடைபெற்றது, நீங்கள் உங்களுக்கான பரிகாரத்தை மகாராஷ்டிராவில் தான் போய் தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே நபர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அந்த வழக்கை விசாரித்து இதுக்கு நீங்கள் மகாராஷ்டிராவுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் குஜராத் அரசாங்கத்திட்டே முறையிட்டு உங்களுக்கான பரிகாரத்தை பெறலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில் இவர் குஜராத் மாநில அரசை அணுகுகிறார். மாநில அரசு அவருடைய நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரிசனில் இருந்து அவங்களுடைய நன்னடத்தைகளை பெற்று அவர்களை இந்த குஜராத் அரசாங்கம் விடுதலை செய்கிறது. அந்த விடுதலை எடுத்து பர்கிஸ் பானு அவர்கள் உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த மேல்முறையீட்டை விசாரித்த வேற நீதிபதிகள் நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு தானே போகணும், நீங்கள் எதுக்கு குஜராத் அரசாங்கத்துக்கு இதுக்கு உரிமையே இல்லை. அப்போ ஏற்கனவே 2 நீதிபதிகள் வந்து குஜராத் அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ இருக்கிற நீதிபதிகள் குஜராத் அரசுக்கு உரிமையே இல்லைங்கிறாங்க. இது நீதிமன்றத்திலே பெருங்குழப்பமாக இருக்குது. நீதிமன்றமே குழம்பி போய் கிடக்குது, நீதிபதி அரசர்களே குழம்பி போய் கிடக்குறாங்க. 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்ன சொல்லுது? நீங்கள் மகாராஷ்டிராத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் குஜராத் அரசாங்கத்திலே உங்களுடைய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிறது. இப்போ 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்ன சொல்லுது? இல்லை, நீ மகாராஷ்டிராவுக்கு தான் போகணும், நீ எப்படி குஜராத்துக்கு போன, குஜராத் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு அதிகாரமே இல்லைங்குது. இதற்கெல்லாம் நீதிமன்றங்கள் பதில் சொல்லணும், நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தணும். அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பில் என்ன தப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க, அது தப்பா ரைட்டாங்கிறத நீதிமன்றம் விளக்கணும். அதை பற்றி விரிவாக நமக்கு தெரியாது, சட்ட வல்லுநர்களுக்கு தெரியும். என்னோட பார்வையில் ஏற்கனவே 2 நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறான். அந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவன் அரசாங்கத்தை அணுகிறான். அரசாங்கம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுது. இதுக்கு மேலே அவன் போய் 15-20 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான், இதுக்கு மேலே வெளியில் போய் அவன் குற்ற செயலில் ஈடுபட மாட்டான்னு அரசாங்கம் முடிவு பண்ணி அவனை விடுதலை செய்யுது. அந்த குற்ற செயலும் ஒரு எமோஷனில் நடந்தது, அதனால் அதை நியாயப்படுத்தலை நான். ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம், ஒரு கர்ப்பிணிக்கு நடந்த கொடூரம், 20 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வலி, வேதனை, அவமானம் அத்தனைக்கும் விடுவே கிடையாது. அந்த குற்றவாளிகள் தூக்கிடப்பட்டவருடைய தப்பு கிடையாது. ஆனாலும் 20 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்துட்டான், இவன் இதுக்கு மேலே தவறு பண்ண மாட்டான்னு சொன்னான். அன்னைக்கு நடந்தது உணர்ச்சி பூர்வமான மிகப்பெரிய ஒரு ஹிந்து முஸ்லிம் கலவரம். அந்த கலவர சூழல்ல யாரு என்ன செய்யறான்னு தெரியுமா? அவன் மனசுக்கு என்ன தோணுதோ, அந்த நொடியில என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் செஞ்சான். இஸ்லாமியர்களும் செஞ்சாங்க, இந்துக்களும் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய கலவரம் நடப்பதற்கான மூல காரணம் யாது? கோத்ரா ரயில் நிலையத்தில் கரசேவர்கள் கிட்டத்தட்ட 30-40 பேரை உயிரோட ரயில் பெட்டியில வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த எரிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட கலவரம், அந்த கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா குஜராத் மாநிலம் அந்த பகுதியில். நார்மலாகவே இந்த கலவரத்துக்கு முன்னால ஒரு போலீஸ் அதிகாரி கூட உள்ள போக முடியாதான். ஒரு முஸ்லிம் குற்றவாளியை பிடிப்பதற்கோ விசாரணை செய்வதற்கோ ஒரு எஸ்பி கூட அங்கே போக முடியாது. அவங்க தனி நாடு போல தனி அராஜகத்தை, தனி ராஜாங்கத்தை அங்கே நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இந்துக்கள் இருந்து இவங்களை மீறி அங்கே ஒரு கடை வைக்க முடியாது, இவங்களை மீறி அங்கே ஒரு இடம் வாங்க முடியாது. நீங்கள் ஒரு ஹிந்து, உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த நீங்கள் விற்கணும்னா உங்களால் விற்க முடியாது.
நீங்கள் போய் முஸ்லீம் ஜமாத்திட்ட சொல்லணும், முஸ்லீம் ஜமாத் அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும், முஸ்லீம் ஜமாத் இன்னாரும் வாங்கிக்கோங்க, அவனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துடணும். இப்படிப்பட்ட ஒரு தனி குஜராத்திலேயே தனி தீவாக ஒரு தனி நாடாக அந்த பகுதி இயங்கிக்கிட்டு வந்திருக்குது. அப்ப தொடர்ந்து 10-20 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்த இந்துக்கள் மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்கான். இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்து முடிஞ்சதும் உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட நிலையில் அவன் எந்த பகுதி தன்னை கட்டி ஆண்டதோ, எந்த பகுதி நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டதோ அந்த பகுதிக்குள்ள வெகுண்டு உள்ள போறான். மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தின் அடிப்படையில் இந்த தவறு மாபெரும் தவறும் நடந்திருக்கிறது. அது உணர்ச்சியின் அடிப்படையில் செய்யப்பட்ட தவறு. அந்த தவறுக்கு உணர்ச்சியின் மூலம் செய்திருந்தாலும் இந்த தவறை செய்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கர்ப்பிணிக்கு இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செய்திருக்க கூடாது என்பதில் இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் குஜராத் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் படிதான் அவர்களை விடுதலை செய்தது. அதற்கு இங்கு பொங்கி எழக்கூடிய மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாக இருந்தவர், 2Gயில் மாபெரும் ஊழலை செய்த ஒரு மகான், அவருடைய நெருங்கிய நண்பர், அதே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், அதே பெயர் கொண்ட பானு என்கின்ற பெயரில் வாழக்கூடிய ஒரு நபர், என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திமுக கட்சியினர் என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று ஓப்பனாக பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். இவ்வளவு ஒரு வியாக்கியானம் பேசுகிற இந்த மு.க. ஸ்டாலின் கோவையில் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி, தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி கிட்டத்தட்ட 23 பேர் 25 பேர் செத்து போவதற்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். இது மட்டும் நியாயமா? அந்த 23 பேர் உயிர் என்ன ரோட்ல சாதாரணமாக கிடந்துச்சா? தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்களா அந்த 23 பேரை? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராஜீவ்காந்தி இறந்ததை மீறி கிட்டத்தட்ட 10-15 காவலர்களும் 30 பொதுமக்களும் உடல் சிதறி செத்து போனாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கையை இழந்து, காலை இழந்து, விரலை இழந்து ஊனமாகி போயிருக்கிறார்கள். அந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்த, அந்த கொலைக்கு ஊன்றுகோலாக இருந்த, அந்த கொலை நடப்பதற்கான அந்த சம்பவம் நடத்துகிற அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த பேரறிவாளன் விடுதலையாகி வந்த பொழுது கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து சால்வை போட்டு விருந்து கொடுத்து உபசரிச்சிங்களே, அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய நீதி எங்க போனுச்சு உங்களுக்கு? அன்னைக்கு நீங்க சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இல்லை, அன்னைக்கு நீங்க இளைஞரணி தலைவர் அல்ல, நீங்க அன்னைக்கு கருணாநிதியின் மகன் அல்ல, அன்னைக்கு நீங்கள் உதயநிதியின் அப்பா இல்லை, அன்னைக்கு நீங்க திருமதி துர்கா அவர்களுடைய கணவர் மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி ஜனங்களுடைய தலைவர், முதலமைச்சர். நீங்க பேரறிவாளனை கட்டி பிடிச்சி உச்சி முகிர்ந்தீங்களே, அப்ப அந்த குண்டு வெடிப்புல ராஜீவ்காந்தியை தனியா வச்சிடுங்க. ராஜீவ்காந்தி இறந்து போனார், உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. அவர்கள் கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ்காரர்களின், காங்கிரஸ் தொண்டர்களின் மனநிலையை போட்டு மிதிச்சு புண்ணாக்கி இருக்கிறீங்க. காங்கிரஸ் தொண்டன் ஒவ்வொருவரும் ராஜீவ்காந்தி வந்து ஹீரோ சார். அந்த ராஜீவ்காந்தியை கொண்டவனை நீங்க கட்டிப்பிடிச்ச ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு ஃபுல்லா கதர்னா, அப்ப நீதி எங்க போச்சு உங்களுக்கு? அந்த கலவரத்தில் இறந்து போன காவலர்களின் குடும்பங்களுக்கு நீதி எங்க போச்சு? அந்த கலவரத்தில் இறந்து போன பொதுமக்களோட உடல் சிதறி செத்து போன அவனுக்கு நீதி எங்க போச்சு? ஒரு குற்றவாளி அவன், ஒரு தேசிய தலைவனை, ஒரு முன்னாள் பிரதமரை கொலை செய்த குற்றவாளி அவன், அவனை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்தீங்க, அவனுக்கு சோறு போட்டீங்க, அப்பெல்லாம் நீதி தெரியலையா? இப்போ குஜராத்தில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? தமிழ்நாட்டில் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்களா சார் அநியாயம்? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதுக்கெல்லாம் என்ன நீதி? அதெல்லாம் சொல்லிட்டு குஜராத்துக்கு போங்க சார். இப்போ தர்மபுரி எம்பி செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு கோரிக்கைலாம் வச்சிருக்காரு. அதாவது ஒரு 3 விதமான கோரிக்கை வச்சிருக்காரு. அது உங்களோட கருத்து என்ன சார்? அவன் ஒரு புறம்போக்கு பையன். அந்த புறம்போக்கு அந்த அவனை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. அவன் என்னைக்கு இமாம் எங்கடா, பாதிரியார் எங்கடா அப்படின்னு ஒரு பூமி பூஜையை போய் எட்டி உதைச்சானோ அன்னைக்கு அவன் மனிதன் அல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான், ஒரு மருத்துவர் தான், இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தோணலை. பார்வதி தேவிக்கு குடும்ப கட்டுப்பாடு எங்கே செய்யப்பட்டதுன்னு கேட்ட நாய் அவன். ஐயோ, நாய் அனைத்து நாய்களையும் நம்ம மன்னிக்கணும் அவனை நாயோட ஒப்பிட்டதுக்கு. அவன்லாம் ஒரு மனுஷனே இல்லை சார். ஒரு 3 மாடி மக்களை பார்த்து பசுமூத்திரம் குடிக்கிற மக்கள்னு அசிங்கப்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசி அது பிரச்சனையானதும்
இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் நான் பேசியது தவறு, அதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறிய ஒரே அயோக்கியன் இந்த தருமபுரி எம்பி. அரசியலுக்காக இப்போ சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக அப்படி பேசுறாரு. அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமையிலேருந்தே சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டா இந்த பசுமூத்திரத்தை பத்தி பேசின விஷயத்தை வச்சு நார்த் இந்தியாவில் இன்னொரு 20 சீட்டை பிஜேபி ஜெயிச்சிடும் அதிகமா. அவனுக்கு சீட்டு கிடைக்காது. அந்த எப்படியாச்சும் சீட்டை வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்போ புதுசாக அண்ணாமலையை நோன்றாரு. யோ செந்தில்குமார், உனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறையா, நீ அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், நீ ஒரு நடைப்பயணம் போய் தருமபுரியில் உன் கூட எத்தனை பேர் பொதுமக்கள் வரான்னு பாரியா. கட்சிக்காரனா வர பொதுமக்கள் எத்தனை பேர் வர்றான். அண்ணாமலை ஐயா போனப்ப அவர் பின்னாடி எத்தனை பொதுமக்கள் வந்தான் கணக்கெடு. அண்ணாமலை என்கின்ற பெயரை உச்சரிக்க கூட தகுதியற்றவன் தருமபுரி எம்பி செந்தில்குமார். ராமர் கோயில் திறப்பு விழா வந்து 22ஆம் தேதி நடக்க போகுது. இவ்வளோ பெரிய அளவில் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன சார்? 500-600 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி சார் அது. அதை எப்படி சார் பிரம்மாண்டமாக கொண்டாடாமல் சாதாரணமாக கடந்து போக முடியும்? எத்தனை இந்துக்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், எத்தனை பேர் அதற்காக போராடி இருக்கிறார்கள், எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய சட்ட போராட்டம், இத்தனையும் நடந்து 500 வருஷம் கழித்து அந்த இடம் நமக்கு கிடச்சி அங்கே ஒரு ராமர் ஆலயத்தை அமைத்து அங்கே குழந்தை ராமருக்கு அங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த விழா தேசிய விழாவாக, உலக விழாவாக இன்னும் கூட பிரம்மாண்டமாக கொண்டாடினாலும் அது தவறே இல்லை சார். ஏன்னா அந்த ராமர் ஆலயத்திற்காக உயிரை விட்ட ஒவ்வொருவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுனா 22ஆம் தேதி தான் சாந்தி அடையும். ஒரு அம்மா இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், சரோஜா தேவி சம்திங், கிட்டத்தட்ட 30 வருஷமா மௌன விரதம் இருக்காங்க. அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகங்கள் நடந்தால் மட்டுமே அந்த மக்களுடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்வார்கள். ஏன்னா இங்கே தெரியல சார். அதாவது பிஜேபி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில்? நாகர்கோயில், கன்னியாகுமரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஏன் அங்கே மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? அங்கே மட்டும்தான் தேசியவாதிகள் இருக்காங்களா? அங்கே மட்டும்தான் ஹிந்துத்துவவாதிகள் இருக்காங்களா? இல்லை, அங்கே தான் பாதிக்கப்படுறாங்க. நாகர்கோயில், கன்னியாகுமரியில் சிறுபான்மை மக்களால் பாதிக்கப்படுகிறார்கள். நாகர்கோயிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஹிந்துக்கள் சிறுபான்மையாக வாழ்கிறாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறது கிறிஸ்துவம். அந்த கிறிஸ்துவர்களால் இந்துக்கள் இம்சிக்கப்படுகிறார்கள். 2ஆம் தர குடிமக்களாக அங்கே கிறிஸ்துவர்களால் இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள். அதனால தான் அங்கே இந்துக்கள் ஒற்றுமை எழுச்சி ஏற்பட்டு அவர்கள் பிஜேபி பக்கம் அணிவகுக்கிறார்கள். கோயம்புத்தூருக்கும் அதே நிலை தான். ஏன் தஞ்சாவூரில் இல்லை, ஏன் நாகப்பட்டினத்தில் இந்த எழுச்சி இல்லைன்னா அங்கே பாதிப்பு இல்லை சார். ஒரே ஒரு விஷயம்தான், உலகத்தில் எந்த மூலையில் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்களோ அங்கு அடுத்த மதத்தவர்கள் நிம்மதியாக, நேர்மையாக, சத்தியமாக, சுதந்திரத்துடன், ஜனநாயகத்துடன் வாழ முடியும். எங்கே கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக ஜனத்தொகையில் அடைகிறார்களோ, எங்கு பெரும்பான்மையாக மாறுகிறார்களோ அங்கு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் துன்புறுத்தப்படுவார்கள். இது நிதர்சனமான உண்மை. பாகிஸ்தானில் தான் நடக்குது, பங்களாதேஷில் தான் நடக்குது, ஆப்கானிஸ்தானில் தான் நடக்குது, இன்னைக்கு கனடாவிலையும் அதான் நடக்குது. இந்துக்கள் எங்கு பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கு அனைத்து மதத்தினரும் நிம்மதியாக, மதச்சார்பற்ற தன்மையோடு சந்தோஷமாக வாழலாம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது தான். அதே ஸ்ட்ராட்டஜியை இங்கே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மக்கள் இஸ்லாமிய படையெடுப்புகளால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க சார். காசிக்கு போனால் காசியை ஒட்டி, காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்கான் சார். அது மசூதிங்கிறான் சார். ஆனால் அங்கே சிவபெருமான் உள்ளே இருக்கார் சார். அந்த கோயிலுடைய தூண்களை வச்சு தான் சார், அந்த தூண் மேலே தான் சார் அந்த மசூதியை கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கிட்ட அன்னைக்கு இருந்த ஆயுதம், அவன்கிட்ட இருந்த அன்னைக்கு இருந்த ஆட்சி அதிகாரம், அவன்கிட்ட இருந்த இருமாப்பு, இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த இந்துக்கள் ஒடுக்கப்பட்டு இந்து ஆலயங்கள் பெருமளவங்க நசித்து நொறுக்கப்பட்டது. அதனுடைய வலியும் வேதனையும் நார்த் இந்தியா முழுசும் பரவி கிடக்கு. இன்னைய வரைக்கும் நமக்கு இதற்கு விடிவு காலம் கிடைக்கலையேன்னு அல்லாடிக்கிட்டு இருக்கான் மக்கள். அதற்கு ஒரு விடிவு காலமாக, அதற்கு ஒரு 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 அஜீரணம் ஏற்பட்டால் ஒரு மாத்திரை போட்டு அஜீரணம் போகல, அதே போன்ற ஒரு நிகழ்வு தான்
ராமர் ஆலயம் அங்கே அமைக்கப்படுவது அது இதைவிட இன்னும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டால் கூட தவறு இல்லை. ஏனென்றால் அங்கு பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள், அதற்காக உயிர்விட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய ஒரு இந்து ஆலயத்திற்கு இவ்வளோ பெரிய விழா எதற்கு என்ற கேள்வி தவறானது. அங்கு இருந்தவர்களின், அங்கு வாழ்ந்தவர்களின், அதற்காக இறந்து போனவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விழா இது தேசிய விழா, இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இந்த நினைவு சின்னத்தை மகா கும்பாபிஷேகம் செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் பொழுது இவ்வளவு பெரிய முன்னெடுப்புகள், விழா ஏற்பாடுகள் நடப்பது மிகப்பெரிய நல்ல விஷயமாகவே நான் கருதுகிறேன். அவங்க 15%, 18% இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுக்காக 80% இருக்கக்கூடிய இந்துக்களின் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதை இந்துக்கள் வட இந்தியாவில் உணர்ந்துட்டாங்க, தென்னிந்தியாவிலும் விரைவில் உணர்வார்கள் என்று நம்பிக்கை நமக்கு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இந்த பணத்தை எடுத்து அதை செஞ்சுருக்கலாமே, 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுவிலக்கு சட்ட திருத்தத்தில் 350-400 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறார். என் மேலே அது சரியாகவே வந்து விசாரணை செய்யலன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. விசாரணைக்கு இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லி அந்த அதிகாரிகள்கிட்ட என்கிட்ட குற்றமற்றவனு நிரூபிக்கப்பாரு. நீ ஏன் விசாரணைக்கே போக மாட்டேங்கிற? நீ ஏன் சார் விசாரணைக்கு போக மாட்டேங்கிற? அவதூறு பரப்புறதுனால அவதூறு சார். நரேந்திர மோடி அவர்களுக்கும் குஜராத் கலவரத்திற்கும் முனையளவும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். தன்னந்தனி மனிதனாக சென்றார். அன்று முதலமைச்சராக இருக்கிறார் குஜராத்தில். அவர் நினைச்சிருந்தனா குஜராத் மாநிலத்தில் உள்ள பிஜேபி தொண்டர்களை திரட்டி கொண்டு 1,00,000 பேரோட அந்த விசாரணை ஆணையத்தின் முன்பு போய் இவர் ஆஜராயிருக்க முடியும். எம்எல்ஏ, எம்பிக்கள் புடைசூழ, பொதுமக்கள், பிஜேபி தொண்டர்கள் புடைசூழ போய் அந்த விசாரணை ஆணையத்தின் முன்பு ஆஜராகி அவர் பதிலளித்திருக்க முடியும். ஆனால் யாரும் வரக்கூடாது, தன்னந்தனியாக சென்றார். விசாரணை ஆணையத்தில் பல மணி நேரம் நின்று கொண்டே சாட்சியமளித்தார். அந்த விசாரணை ஆணையத்தை அமைத்தது மத்திய காங்கிரஸ் அரசாங்கம். அந்த விசாரணை ஆணையம் சொன்னிச்சு மோடி அவர்கள் குற்றமற்றவர், அமித்ஷா அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு அந்த விசாரணை ஆணையம் தீர்ப்பளித்திருக்கு. அந்த விசாரணை ஆணையம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் திரு நரேந்திர மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்திருக்கிறது. கரெக்டுங்களா? அதே போல உங்க மேலே இப்போ ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க. நீ மதுவிலக்கு சட்டத்தை திருத்தினதுல நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, உன் கட்சி மினிஸ்டர் வந்து அதில் பணம் வாங்கியிருக்காரு, அதனால நீனும் கோர்ட்டுக்கு வா, அமலாக்கத்துறைக்கு வந்து விசாரணைக்கு வான்னு சொன்னா, நீ குற்றமற்றவனாக இருந்தால், நீ குற்றம் செய்யாதவனாக இருந்தால், ஊழலுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தால், உனது மடியில கனலனா உனக்கு எதுக்கு பயம்? நீ ஆம்பளையா இருந்தா விசாரணைக்கு போய் ஒத்துழைச்சி நீ வந்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லு. உன்னுடைய நியாயமான ஒன்றுகிட்ட இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லு. அந்த இடி அதிகாரிகளை கலங்கடிக்க செய்ய. ஏன்னா நீ ஊழல்வாதி. அந்த ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச பத்தியா அந்த பணத்தை நீ வந்து பொதுமக்களுக்கு செலவு பண்ணிடலாம். காங்கிரஸ் அரசாங்கம் கோடியா ஊழல் செஞ்சுங்களா அந்த கடந்த 10 ஆண்டுகளில் சோனியா காங்கிரஸ். அந்த கோடியா கொள்ளையடிச்ச பணம்லாம் பொதுமக்களுக்கு போக வேண்டிய பணம். மம்தா பானர்ஜி இன்னைக்கு கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க இல்லையா? விசாரிக்க போன இடி அதிகாரியே அடிக்கிறாங்கல்ல. ஏன்னா இடி அதிகாரி உள்ள வந்துட்டா பிடிச்சிடுவான், ஊழலை கண்டுபிடிச்சிடுவான், ஊழல் வெளியே வந்துருங்கிற பயத்தில் இடி அதிகாரியவே தாக்குறீங்க இல்லையா? தேர்தலில் வந்து குறிப்பிட்ட பல தொகுதிகளில் இந்துக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற கோபத்தினால் ரோஹிங்கியா முஸ்லிம்களை தூண்டிவிட்டு அரசாங்கத்தின் துணையோடு இஸ்லாமியர்களை கொண்டு இந்துக்களை அடித்து இந்துக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாற்றினீர்கள் என்றால் அதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாமே. தேர்தல் ஜனநாயகம். நமக்கு இந்த இடத்துல ஓட்டு போடல, அடுத்த தேர்தலில் அந்த பகுதி மக்களை நமக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியை நம்ம சர்வீஸ் செய்யணும்னு நீங்க நினைச்சிருக்கலாமே. நீங்க ஏன் நினைக்கல? அந்த பகுதி மக்கள் அனாதைகளாக்கினீங்க, சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றினீங்களே. அதை பார்வையிட சென்ற கவர்னர் காரை மறிச்சு அடிக்க வந்தீங்களே. நீங்க ராமர் ஆலயத்துக்கு செலவு பண்றதை பத்தி நீங்க பேசுறீங்க. இதற்கான செலவு 500 ஆண்டு கால போராட்டத்திற்கும் போராட்டத்தில் உயிர்ந்தவர்களுக்கும் செய்யக்கூடிய ஆன்ம சாந்தி. இஸ்லாமிய படையெடுப்புகளால் நடந்த அட்டூழியங்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது சார். 22ஆம் தேதி அயோத்தியில கோயிலை திறக்கிறாரு ராமருக்கு. அடுத்த மாசம் துபாயில திறக்கிறார் சார். பெருமாளுக்கு நாராயண கோயில் ஒன்று திறக்கிறார் சார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க?
ஒரு இஸ்லாமிய நாட்டில் எந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களை அடித்து நொறுக்கி அடித்து தரமட்டமாக்கினாங்களோ அந்த இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய தேசத்தில் ஒரு இந்து ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு அங்கு உள்ள இந்துக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. அதுக்கும் போறாரு, அதுக்கும் செலவாகும், அதுக்கும் இதை தான் சொல்லுவாங்க. அதனால ராமர் கோயிலுக்கு செய்யப்படக்கூடிய அந்த விழா ஏற்பாடுகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் நியாயமானவை, அந்த மக்களுக்கானது, அந்த மக்களின் உணர்வுகளுக்கான செலவு. அது அதில் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.